SF என்றது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். அது இராணுவத்தின் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். அது ஏற்கனவே இலங்கை அரசிடம் இருந்தது. STF வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். அது வந்து சிறப்பு அதிரடிப்படையினர். அது நீங்கள் கூறியது போலதான் AR என்ற காலத்தில் உருவாக்கப்பட்டது. முற்றுமுழுதாக அது கிழக்கு மாகாணத்தின் நகர்ப்புற சண்டைகளுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. மட்டக்களப்பு, அதாவது கிழக்கு மாகாணத்தின் நகரங்களை பாதுகாப்பது. ஆனால் SF என்பது அது இராணுவம். அது நகர்ப்புறத்தின் சண்டை போடும், காட்டுப்புறமாக இருக்கலாம், அல்லது சிறப்பு நடவடிக்கை குழு என்று சொன்னால் இப்ப ஒரு ஹைஜாக் பண்ண இடங்களை அங்கிருக்கிறவர்களை மீட்பதற்கோ அல்லது சிறப்பு நடவடிக்கை மூலம் சில சிறப்பு அதிரடி தாக்குதல்களை நடத்துவதற்கோ அல்லது ஒரு குறிக்கப்பட்ட, அதாவது ஒரு உதாரணமாக முக்கிய தலைவர் யாருக்காவது ஒரு பிரச்சனை என்றால் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து சிறப்பு படை வந்து அது அவசியமானது. சாதாரண இராணுவத்தினரால் அதை பராமரிக்க, அந்த நிலைமை கையாள முடியாது என்பதால் தான் சிறப்பு படையினர். அந்த சிறப்பு படையினரிலும் உங்களுக்கு தெரியும் ஆள ஊடுருவும் படையின் அணி இருக்கின்றது என்று பல பிரிவுகள் இருக்குது. இப்ப தற்போதைய நிலையின் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த சிறப்பு படை அணியிலேயே தங்கள் உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறப்பு படை அணியை, உங்களுக்கு தெரியும், வந்த உடனேயே அவர் இராணுவத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார். இதுவரை காலமும் இலங்கையின் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பீரங்கி படையில் இருந்து ஒருவரை இராணுவ தளபதியாக கொண்டு வந்திருந்தார். எல்லோருக்கும் அது ஆச்சரியம். வளமையாக அப்படி கொண்டு வருவதில்லை. என்று சொன்னால் யாரையும் நம்ப முடியாது. முந்தியும் அவ்வாறுதான். சிங்க ரெஜிமென்ட் என்று சொன்னால் சரத் பொன்சேகாவுடைய, கஜபா ரெஜிமென்ட் என்று சொன்னால் கோத்தபாய ராஜபக்ஷ. அப்ப கோத்தபாய ராஜபக்ஷ சிங்க ரெஜிமெண்டை நம்புவது கிடையாது. அதே போல சரத் பொன்சேகா கஜபா ரெஜிமெண்டை நம்புவது கிடையாது. இந்த அவ்வாறான நிலைமை என்று சொன்னால் அந்த தளபதிகள் விசுவாசமாக இருப்பார்கள். இப்போது அனுகுமர திசாநாயக்காவின் பாதுகாப்பில் அவர்கள் முக்கிய கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் தாங்களால் நம்பிக்கைக்குரியவர்களை பொறுக்கி எடுத்து ஒரு சிறப்பு படையணியை அமைக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம்.